பெண்ணில் ஒரு முக்கியமான திருப்பம் எம்.ஆர். ராதா பண்ணுவார். அதாவது ஊருக்கு போயிருப்பார் ராஜேந்திரன். அப்போ அவங்க பெண்ணாதிக்கு படிக்க எழுத தெரியாதுன்னு பின்னால் ஒரு இது வரும். அப்போ அவளுக்கு எப்படி தோணுதுன்னா எப்படியாவது நம்ம படிப்பை கற்றுக்கணும்னு இஷ்டப்படுறான். அந்த நேரத்தில் ராஜன் மச்சனை ஏதோ ஒரு இதில் கையை உடைச்சிட்டு வந்து நிற்கிறான். அவனால் எடுத்து சாப்பிட முடியல சாப்பாடு. இந்த அம்மா அண்ணின்றவங்க அம்மா மாதிரி தானே, சரின்னு எடுத்து அந்த ஸ்பூனோட ஊருப்போம். இதை பார்த்துன்னு இருக்கிற எம்.ஆர். ராதா என்ன பண்ணுறாரு, மேலேருந்து போய் மேலே மட்டும் போய் நோயாளியாக இருக்கிற அவங்க அத்தான் ரங்கராவை இழுத்துன்னு வந்து இதை பாருங்க, அநியாயம் நடு ரோட்டில் நடக்குது, நடு வீட்டில் நடக்குது, இதை கேட்பார் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, இவங்க 2 பேரும் புருஷன் வெளியில் போயிடும்போது கொஞ்சிறாங்களே கொள்கிறாங்களே. இதை கேட்டுட்டு பார்த்துட்டு இவர் நிஜம் நம்பிடுறாரு. நம்பிட்டு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கட்டி கொண்டு கலாட்டா பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிடுறாரு. இவளை திருப்பி வராரு ராஜேந்திரன். வரவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே வரப்போதே கூப்பிட்டுன்னு வர்றாரு ஒய்ஃப் இல்லை. அந்த நேரத்தில் வந்து நிற்கிறாரு ரங்கராவ். நெல்லுடா அவளைப்பா இதோட மறந்துடும். ஏன் மறந்துடணுன்றான். அவள் என்ன நடந்தது தெரியுமா, அவளுக்கும் என் வாய் கூசுதுடான்றார். இல்லை சொல்லிடுங்கன்றாரு எம்.ஆர். ராதா. சரி நான் சொல்கிறேன், அவங்க மச்சினன்னு கூட பார்க்காது, அவங்ககிட்ட நெருக்கி நடிச்சுட்டா, நான் நடந்துட்டா ஆன்னு சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நான் தான் வீட்டை விட்டு தச்சிட்டேன் வெளியில். அப்படியா சரி என்ன சொல்லிட்டு ஆளை கூப்பிடுறாரு. சுப்பையா வந்து நிற்கிறார். சுப்பையா கிட்ட போய் எங்கே இருக்கிறா, அப்போ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க, போய் நான் கூப்பிட்டுக்குவான்னு. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பி வந்த உடனே புருஷங்காரன் அவளை உடச்சி வெளியில் தள்ளிடுவான். இதில் ஒன்றும் இது இருக்க போகிறதில்ல, வித்தியாசம் இருக்க போகிறதில்ல பார்த்துருக்காங்க. அந்த நேரத்துக்கு போய் கூப்பிடுறாங்க. உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் கூப்பிடுறாருமான்னு. அவளுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒன்றுமே தெரியல. சரின்னுட்டு போமா, ஆண்டவன் இருக்கான், உனக்கு நன்மையே நடக்கட்டும், போ, நான் என்ன பண்ண போகிறேன் வந்து அந்த அம்மாவை அனுப்புகிறாங்க. கார் கொண்டு போயிட்டு வந்து இறங்குறாங்க. உன்னை நம்புறேன் கல்யாணி, பரிபூர்ணமா நம்புறேன். என் தெய்வமே, கல்யாணி, மத்தவங்க சொல்றத கேட்ட உடனே மனசு மாறி மனைவி மேல சந்தேகப்பட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தக்கூடிய அளவுக்கு அறிவு மழுங்கி போயிடுது. கல்யாணி, உன் நடத்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன் அன்புல எனக்கு திருப்தி இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டு உன்னை இழந்துட மாட்டேன் கல்யாணி, இழந்துட மாட்டேன். அண்ணா, நாங்க ஒரு பாவம் மரியாதவங்க, நாங்க ஒரு பாவம் மரியாதவங்க. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு வெக்கங்கட்ட அவதற்கு விளக்கம் நிறைய. நீ சொல்லித்தானே நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். பைத்தியக்காரா, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வீட்டுல இப்படிப்பட்ட சூறாவளியை கிளப்பி விட்டது யாரு? யாரு? வேற யாரு? அதோ நிக்கிறாள் உன் மனைவி, அவதான்டா. நான் வீட்டை விட்டு விரட்டினவள மறுபடியும் நீ என்ன வரவழைச்ச? உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வரவழைச்ச. பாருங்கப்பா, நல்லா பாருங்க. கள்ளம் கபடம் இல்லாத இந்த முகத்தை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு களங்கத்தை சுமத்த உங்களுக்கு எப்படியப்பா மனசு வந்துச்சு? உங்ககிட்ட இருக்கிற வைரங்களுக்கு விலை மதிப்பு உண்டு, ஆனா இவகிட்ட இருக்கிற கற்பு விலை மதிக்க முடியாததுன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய் பாஸ்கர், உனக்கு தெரியாதா? உன்னை பெத்த தகப்ப நான் சொல்லேன்டா, உனக்கு தெரியாது. உன் மனைவியை பத்தி உனக்கு தெரியாதா? அப்பா, என் மனைவியை பத்தி எனக்கு தெரியும், உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், உங்க மகனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன சொன்ன? என் மகனை பத்தி எனக்கு தெரியாதா? தெரியவே தெரியாது. எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பெத்தீங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு அப்பா தன் பிள்ளைங்க கிட்ட காட்ட வேண்டிய அன்பை எப்பவாவது காட்டியது உண்டா? என்னைக்காவது ஒரு நாள், ஒரு தடவை
மகனே தம்பின்னு பிரியமா ஒரு வார்த்தை பேசியது உண்டா? நாங்கெல்லாம் வியாதியால கஷ்டப்பட்டது கூட பிள்ளைங்க செத்தானுங்களா பொழைச்சானுங்களா என்ன ஆச்சுன்னு கடமைக்காக இல்லாட்டாலும் கூட பேருக்காவது கேட்டது உண்டா? இத்தனை நாளா இந்த வீடு ஒரு பொருட்காட்சி சாலையாவும் நாங்கெல்லாம் அந்த காட்சி சாலையில வைக்கப்பட்ட பொருள்களாக இருந்திருக்கிறோமே தவிர அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஒரு குடும்பமா குதூகலமா இருந்தது உண்டா? இல்லையே. பணம் இருக்கு, பாசம் இல்ல. அந்தஸ்து இருக்கு, அன்பு இல்ல. இதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தது உண்டா? நினைச்சு பார்த்திருந்தா நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு கொடிய நிலைமை ஏற்பட்டிருக்குமா? யாரோ கட்டிவிட்ட கதையை நம்பி. கதை இல்லடா, கதை இல்ல. நானே என் கண்ணால பார்த்தேன்டா, என் கண்ணால பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை என் கண்ணால பார்த்தேன்னு ஒருத்தன் சொன்னாலும் அவன் அடிச்சு துரத்த வேண்டிய தந்தையான நீங்களே உங்க வாயால் இப்படி சொல்லலாமா? கூடாதுப்பா, கூடாது. அப்பா, நீங்க விரும்பினா நான் அனுமதிக்கிறேன். இவளை ஒரேடியா கொன்னிடுங்க. ஆனா இப்படிப்பட்ட குற்றத்தை மேல சுமத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ப்பா. ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டேன். பாஸ்கர், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? அந்த நிலையில கூட என் மனைவி மேல சந்தேகப்பட மாட்டேன்ப்பா. சந்தேகப்படவே மாட்டேன். டேய், இனி உன் கூட பேச நான் தயாரா இல்ல. போகலாம், போகலாம் வெளியே. நீங்க சொல்லாம இருந்தாலும் நாங்க போகத்தான் போறோம். அந்த முடிவுக்கு நான் எப்போ வந்துட்டேன். என் மனைவி மேல பழி சுமத்துற இந்த வீட்டுல இனி எனக்கு என்ன வேலை? வாங்க போலாம். வேண்டாம் தம்பி, வேண்டாம். ஒரே கூட்டுல இருந்த குஞ்சுகள் தாய்ப்பரை விட்டுட்டு தனித்தனியா பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. நீங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போறது இது உங்களுக்கே நல்லா இருக்கு. சிந்திச்சு பாருங்க தம்பி. எதையும் சிந்திக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு நிறைய இருக்கு காளி. நாங்க ஏன் சிந்திக்கணும்? சிந்திக்க வேண்டியவங்க சிந்திக்கட்டும். இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே சிந்திக்கட்டும். வாழ்நாள் பூராவும் சிந்திக்கட்டும். வா கல்யாணி, வா பாலு. தம்பி, தம்பி. டேய், அப்பா வெளியில் போன்னு சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் போயிடுறோம். ஆனால் இது மாத்திரம் அவன் மேலே இப்போ ஏற்பட்ட பழியை நீங்கள் சுமத்தக்கூடாதுன்னு சொல்லி நல்லா சீனது.